ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த 2025ஆம் ஆண்டு விசேஷமாய் 5 மாதங்கள் முடிந்து 6வது மாதத்துக்குள்ளாய் கடக்கும்படியாக தேவன் நாம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். இந்த மே மாதம் முடிந்து இந்த ஜூன் மாதத்தினுடைய முதல் நாள் வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்கும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. வாக்குத்தத்தம் செய்த ஆண்டவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், அவர் சொல்லுகிறதை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஸோ இந்த வாக்குத்தத்த வசனங்களை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். இந்த மாதத்தினுடைய ஆண்டவர் கொடுத்த நமக்கு வாக்குத்தத்தம் 19வது வசனத்தில், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி, இதற்கு மேலே இருக்கிற 18வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிற காரியம் என்னவென்றால், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளை ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு வேதத்திலிருந்து சொல்லியிருக்கிற ஒரு காரியம், புதிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி, இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தடைப்பட்டு இருக்கிறதோ, எதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதோ, அந்த காரியத்திலிருந்து ஒரு புதிய காரியத்தை செய்யும்படியாய், ஒரு புதிய வழிவாசலை திறந்தள்ளும்படியாய் அந்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பதாக நீங்கள் முந்தின காரியங்களை நினைத்து பூர்வமான காரியங்களை சிந்தித்து ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, புதிய காரியத்தை செய்கிற ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களில் புதிய காரியத்தை செய்வார், உங்கள் வேலை ஸ்தலங்களில் புதிய காரியத்தை செய்வார். இங்கே நம்ம வாசிக்கிறோம், அவர் நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளை ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்தில் இன்னொரு பகுதியில் கூட நாம் பார்க்கிற பொழுது, ஆபிரகாம் ஆகாருக்கு ஒரு துறவு தண்ணீர் தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஆதியாகமத்தின் புத்தகம் 21:14 வாசிக்கிற பொழுது, ஆபிரகாம் அதிகாலை எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தியில் தண்ணீரும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சொபா பாலைவனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்கே நம்ம பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவர் அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குகிறவர் என்று சொல்லி. ஆபிரகாம் துருத்தியில தண்ணீர் கொடுத்து ஆகாரை அனுப்புகிற பொழுது, ஆகார் அந்த பெயர்சொபா பாலைவனத்தில் வனாந்தரத்தில் போய் அலைந்து திரிகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நடக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்து, ஒருவேளை அந்த ஆகாரை போல அலைந்து திரிந்து இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கலாம். இவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறேன் என்று சொல்லி. ஆபிரகாம் ஒரு துறவிலே தண்ணீர் கொடுத்து ஆகாரை அனுப்பினா அந்த தண்ணீர் குறைந்து போயிற்று, அந்த தண்ணீர் தீர்ந்து போயிற்று. ஆனால் ஆண்டவர் அந்த ஆகாருடைய சத்தத்தை கேட்டு ஒரு பெரிய நீர்த்துறவை உண்டு பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மனிதன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது குறைந்து போகிற ஒரு ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு பெரிய நீர்த்துறவையே அவர் உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். விசேஷமாக அந்த இடத்துல நம்ம பார்க்கிற பொழுது, மனிதன் ஆபிரகாம் கொடுத்த அந்த ஆசீர்வாதம், அந்த துருத்தியில் இருந்த தண்ணி கொஞ்சமாக தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஆகாருக்கு கொடுத்த அந்த நீர்த்துறவு அது எடுக்க தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, அன்றைக்கு பெயர்சொபா பாலைவனத்தில் அலைந்து திரிந்த அந்த ஆகாருக்கு ஒரு புதிய காரியத்தை செய்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த வசனங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிற நமக்கு அவர் புதிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நல்லா கவனிக்கலாம். கடந்த நாட்களில் வந்த தோல்விகள், கடந்த நாட்களில் வந்த அவமானங்கள், கடந்த நாட்களில் வந்த வியாதிகள்,
இவை எல்லாத்தையும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள், இதை எல்லாவற்றையும் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி. ஆகாருக்கு எப்படி வனாந்தரத்தில் ஒரு நீர்த்துறைவையை உண்டு பண்ணது போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த தேவன் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி நாம் முறுமுறுத்து கொண்டு இருக்கலாம். அது மாத்திரமல்ல, தடை என்று சொல்லி நம்முடைய வாயில விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணாம நம்மளுடைய காரியங்களை குறித்து நாம் சொல்லிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த தடைகளை மாற்றுகிறவர், முறுமுறுப்பை அப்புறப்படுத்துகிற ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். எனவே இந்த 6வது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம் என்று சொன்னால், இதோ நான் புதிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்வேன். முந்தின காரியங்களை நினைக்கக்கூடாது, பூர்வமான காரியங்களை சிந்திக்கக்கூடாது. நம்முடைய சிந்தனையோடு கூட இயேசு கிறிஸ்துடைய சிந்தனை இணைக்கப்பட்டு இருக்குமானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்து, புதிய வழிவாசலை திறந்து, புதிய காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்தித்து நம்மளை ஆசீர்வதிக்கிற அந்த தேவனாய் இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன். அவர் மரணமட்டை நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். இந்த 6வது மாதத்திலையும் இந்த வாக்குத்தத்த வசனங்களை நாம் சுதந்திரித்து கொண்டு நம்முடைய தேசத்தில், குடும்பத்தில், சபையில், வேலை ஸ்தலங்களில், சமுதாயத்தில் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நீரூற்றாய் இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 5 மாதங்கள் முடிந்து 6வது மாதத்தினுடைய முதல் வாரத்தில் கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவரே, இதை பார்க்கிற, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எதெல்லாம் அவங்க தடையாக இருந்திருக்கு அதெல்லாத்தையும் மாற்றி இந்த புதிய மாதத்தில் புதிய காரியங்களை செய்து அவர்களை ஆசீர்வதித்து நன்மையும் கிருபையினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மே காட் bless you. Thank you.